அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நேற்று உரையில் ஒரு நிர்வாண துறவிக்கு அருள் செய்த ராமலிங்கத்தின் அந்த அதிசய நிகழ்வை பார்த்தோம். இரவு இத்தனை நேரமாகியும் வெளியில் சென்றிருக்கும் ராமலிங்கம் இன்னும் வீட்டுக்கு வரவில்லையே என்ற கவலையோடு வெளித்திண்ணையில் உட்கார்ந்து அவரை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் பார்வதி. இரவு போய் கொண்டிருந்தது. ராமலிங்கம் வந்தபாடில்லை. ராமலிங்கத்தின் வரவுக்காக வெகு நேரமாக காத்து கொண்டிருந்த பார்வதி கடைசியில் வேறு வழி இல்லாமல் தனக்குள், தம்பி ராமலிங்கம் திருவொற்றியூர் போயிருப்பாரோ தெரியவில்லையே, போனவரை இன்னும் காணோமே, இரவு 12 மணி ஆகிவிட்டதே, தெரு வாசற்படி கதவை திறந்து வைத்து எத்தனை நாழிகை காத்திருக்கலாம், என்ன செய்வது, சரி சரி வந்தால் கதவை தட்டி எழுப்புவார், இப்போதைக்கு நாம் உறங்கச் செல்வோம் என்று சொல்லிக்கொண்டே இருந்து வீட்டுக்குள் சென்று தெருக்கதவை தாழிட்டார். பார்வதி வீட்டுக்குள் சென்ற சிறிது நேரத்தில் ராமலிங்கம் மிகுந்த பசியோடு திருவொற்றியிலிருந்து திரும்பி வந்தார். கதவு தாழிடப்பட்டு இருப்பதை கண்டார். அகால நேரமாகிவிட்டதால் தன் பசிக்காக இப்போது அண்ணியை எழுப்பி தூக்கத்தை கெடுத்து தொந்தரவு செய்ய அவர் விரும்பவில்லை. ஆகவே திருவொற்றியிலிருந்து வந்த நினைவுகளோடு ஒற்றையப்பனையும் வடிவடை அம்மையும் தியானித்துக் கொண்டே அந்த சிறு திண்ணையில் ஏறி படுத்துக் கொண்டார். ஒரு சில வினாடிகளில் பசி மறந்து அவர் ஆனந்தமயமான நித்திரையில் ஆழ்ந்து போனார். பிள்ளையின் பசியறிந்து அமுது ஊட்டுவது அன்னையின் இயல்பு அல்லவா? ஒற்றையில் வாசம் கொண்டிருக்கின்ற வடியம்மையும் அத்தகைய இயல்பினல் அல்லவா? ராமலிங்கம் இப்படி பசியில் கலைத்து உறங்குவது அவளுக்கு பொறுக்கவில்லை. அடுத்த கணம் அவள் ராமலிங்கத்தின் முன் தோன்றினார். பசி மயக்கத்தில் அயர்ந்து உறங்கும் பிள்ளையை பார்த்து பேரிரக்கம் கொண்டு மனம் பதறிப்போனார். ஐயோ, என் பிள்ளை ராமலிங்கம் இன்று இப்படி பசியோடு உறங்குகிறானே, இதற்கு என் மீது கொண்ட பக்தியல்லவா காரணம்? பிள்ளை இந்த தாயை மாணிக்க மாலை பாடி துதித்து வெகு நேரத்தை கழித்து விட்டானே, அதனால் அகாலத்தில் ஒட்டியிலிருந்து திரும்ப நேர்ந்ததே, சாத்திய வீடு கண்டு ஆறாத பசியோடு திண்ணையில் அயர்ந்தானே என்று வருந்தியவள் அன்று அமுத ஞான சம்பந்தனுக்கு பாலூட்டி பசியாற்றுவது போல இந்த பிள்ளையின் பசியும் இப்போதே ஆற்றுவேன் என்று மனம் கொண்டு அடுத்த கணம் வலது கையில் நிறைந்த உணவோடு வட்டிலும் இடது கையில் நீர்ச்சொம்பும் கொண்டு வந்தாள் அன்னை. தெய்வ வடிவில் பார்த்தால் பக்தி பரவசம் ஆகிவிடும், பசியார மாட்டான் என்பதனால் பார்வதி வடிவில் தோன்றினார். அம்மை ராமலிங்கத்தின் அருகில் சென்று பேரன்போடு, தம்பி ராமலிங்கம், ராமலிங்கம் எழுந்திருங்கள், எழுந்திருங்கள் தம்பி என்று மெல்ல அவரை எழுப்பினார். ராமலிங்கம் சற்றே உறக்கம் கலைந்து கண்விழித்து பார்த்து, என்ன அண்ணி என்று கேட்டுக்கொண்டே எழுந்து உட்கார்ந்தார். ஒற்றைக்கு போய் பசியோடு வந்திருப்பீர்கள், வட்டிலில் உணவு கொண்டு வந்திருக்கின்றேன், ஒரு வாய் சாப்பிட்டு விட்டு தூங்குங்கள் என்றால் அருளம்மை. சரி அண்ணி என்ற ராமலிங்கம் அவள் கொடுத்த நீர்ச்சொம்பை வாங்கி கைகால் முகம் கழுவிக்கொண்டு செம்பை கொடுத்துவிட்டு வட்டிலை வாங்கி அதிலிருந்து அமுதம் போன்ற உணவை சாப்பிட்டு முடித்தார். வட்டிலை அண்ணியிடம் கொடுத்துவிட்டு கைவாயை கழுவிக்கொண்டார். ராமலிங்கம் அவளை பாசத்துடன் நோக்கி, அண்ணி, ஆறாத பசிக்கு இந்த அகால வேலையிலும் பதமான சூட்டில் அமுதமாக இருந்தது நீங்கள் அளித்த இந்த உணவு என்றவர். அவளது மாறாத தாயன்பை எண்ணி கண்கலங்கி குரல் தழுதழுக்க, என் பொருட்டு இந்த இரவில் தங்கள் தூக்கம் கெட்டுவிட்டதே, இனி இப்படி ஆகாமல் பார்த்து கொள்கின்றேன் அண்ணி என்றார். வடிவடை அம்மை ராமலிங்கத்தின் கலங்கிய கண்களை கண்டும் தழுதழுத்த குரலை கேட்டதும், தம்பி வேண்டாம் வேண்டாம், கண்கலங்கி வருந்த வேண்டாம், இப்படி நீங்கள் செய்தால் என் மனம் வேதனைப்படும் அல்லவா என்றார். சரி அண்ணி. தான் உட்கார்ந்திருக்கும் அந்த ஒட்டு திண்ணையிலேயே ராமலிங்கம் கால்களை நீட்டிப்படுத்து கண்களை மூடிக்கொண்டார். அந்த கணமே அயர்ந்த நித்திரையில் ஆழ்ந்தார். அது கண்டு வடிவுடை அம்மையும் அங்கிருந்து மறைந்தார். தொடர்ந்து இந்த அதிசய நிகழ்வை நாளை உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி.
தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.